நம்முடைய சாதக விதி 360 டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம் குடும்பத்தில் செல்வம், வளம், ஆரோக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தான பாக்கியம் மற்றும் அனைத்து நலன்களும் பெருக வேண்டும் என்று விரும்புபவர்கள் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு புனிதமான நாள் தான் வரலட்சுமி விரதம். இந்த விரதத்தை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பாருங்கள். அனைவரும் பலன் பெறுங்கள். வாருங்கள் செல்வோம். இந்த வருடம் தமிழக சம்பிரதாயப்படி வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது. ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடமும் தமிழக சம்பிரதாயப்படி ஆகஸ்ட் 21ஆம் தேதியே இந்த வரலட்சுமி விரத நாள் என்று தெளிவுபடுத்தி உள்ளது. அதனால் நம் தென் தமிழகத்தில் சரி, வட தமிழகத்திலும் சரி 21ஆம் தேதியை கடைபிடிக்கப்படுகிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படியும் நம்மளுடைய திருக்கணித பஞ்சாங்கப்படியும் ஆகஸ்ட் 21ஆம் தேதியே வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இது ஏன் நம்ம இது தெளிவா இந்த மாதிரி மேற்கோள் காட்டி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நார்த் இந்தியா சைட்ல வட இந்தியா சைட்ல ஒரு டேட்டும் இந்த சைடு ஒரு டேட்டும் பேசிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 21ஆம் தேதி நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் 26 இல்லைன்னா 28 அந்த டேட்டை வட இந்தியாவிலையும் பேசுறது மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் நம்மளுக்கு 21ஆம் தேதி தான் ஒரு முக்கியமான நாள். பஞ்சாங்கப்படி பாக்குறப்ப நம்மளுக்கு 21ஆம் தேதி தான் மிக முக்கியமான நாள். சரி, இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வரலட்சுமி விரதம்னா என்ன, இந்த விரதத்தை நம்ம ஏன் கடைபிடிக்கணும், சரி அந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு தேவையான அந்த பூஜை நேரம் என்ன, அதுல நம்ம கலசம்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பொருள் வருது. அந்த கலசத்தை நம்ம எப்படி வைக்க வேணும், அந்த கலசத்துக்குள்ள நம்ம என்னென்ன பொருட்கள் வைக்கணும், வரலட்சுமி அம்மனை எப்படி நம்ம அலங்கரிச்சு அவங்கள வேண்டணும். அதே மாதிரி ஒரு குறிப்பா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. சாருமதியின் வரலட்சுமி விரத கதைன்னு சொல்லிட்டு முன்னோர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று கதை உண்டு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அஷ்டலட்சுமியோட முக்கியமான பூஜையை செய்து அருள் எப்படி நம்ம அதை வாங்குறதுன்னு சொல்றதை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் லைக் செய்து உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்து சாதக விதி 360 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் போடும் வீடியோ அனைத்தும் மிக பயனுள்ளதாக இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வரலட்சுமி விரதம் ஏன், எதுக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வரலட்சுமி என்பது வரங்களை வழங்கும் மகாலட்சுமி என்ற ஒரு பொருளை அது உணர்த்துது. செல்வம் மட்டும் இல்லாமல் குடும்ப நலம், ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், தானியம், சந்தானம், வெற்றி, புகழ் போன்ற பல்வேறு நற்பெயர்களை வேண்டி இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. வரலட்சுமி விரதத்துக்கு பொதுவா பெண்கள் எல்லாம் இது கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் மகாலட்சுமியை வரலட்சுமி வடிவில் வழிபடுவது அஷ்டலட்சுமியிலும் வழிபடத்திற்கு சமம் என்ற ஐதீகம் உள்ளது. இதுல அந்த அஷ்டலட்சுமியோட பேரு ஒவ்வொரு பேரையும் சொல்லி அதோட பலனை நம்ம சொல்றோம். தனலட்சுமி செல்வத்துக்கும், தானிய லட்சுமி உணவு மற்றும் மலம் பெறுகிறதுக்கும், தைரிய லட்சுமி தைரியத்தை கொடுப்பதற்கும், சந்தான லட்சுமி சந்தான பாக்கியத்தை கொடுப்பதற்கும், வித்யாலட்சுமி கல்வியை உபதேசிக்க ஒரு முக்கியமான ஒரு கடவுள், விஜயலட்சுமி வெற்றி, ஆதிலட்சுமி ஆதிசக்தியோட அம்சத்தை கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு அந்த பலனை கொடுக்கறதுக்கும், கஜலட்சுமி வளம் மற்றும் ஐஸ்வர்யத்தை தருவதற்கான பலன்களை தருவது. இந்த மாதிரி அஷ்டலட்சுமியோட அருளை இந்த நாள்ல நம்ம கிடைக்க பெறலாம் அப்படின்னு சொல்றான். சரி, வரலட்சுமியை பத்தி சொல்றோம். பூஜை செய்ய நம்ம எந்த நேரத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. 2020 ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை அன்று வரலட்சுமி விரதத்தை நீங்க கடைபிடிக்கிற அன்னைக்கு காலையில நாங்க சுமார் இப்ப ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் சூரிய உதயம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்தை படி திருக்கணித பஞ்சாங்கங்கள் எல்லாத்துலயுமே தெளிவா போட்டிருக்காங்க. அந்த பஞ்சாங்கத்துல நம்ம தெளிவா பாத்துக்கிறணும். இப்ப சூரிய உதயம், இப்ப நம்ம சென்னையில நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா சென்னையை வச்சு சொன்னோம்னா காலையில 6 மணிக்கு சூரிய உதயம் அன்னைக்கு. சூரிய அஸ்தமனம் மாலை 6:23 மணிக்கு.
சில பஞ்சாங்கத்துல வந்து அது வரலட்சுமியோட லக்ன நேரங்கள் தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க. திருக்கணித பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை நீங்க தெளிவா பார்க்கலாம். அதை பத்தி நான் சொல்றேன். இப்போ ஒரு 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 பொதுவான கணக்கீட்டை வச்சு நம்ம சொல்லணும். ஜென்ரலா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, சிம்ம லக்னத்துல வந்து அந்த பூஜ்ய நேரம் பார்க்கறப்ப, இது ஒரு முக்கியமான நேரம். நல்லா புரிஞ்சுக்கங்க. சிம்ம லக்னத்துல வந்து பூஜ்ய நேரம் வந்து மிக சிறப்பு. அதோட பார்க்கறப்ப வந்து 7 மணில இருந்து ஒரு 8:40 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். காலை நேரத்துல. சரி, ஓகே. அடுத்து வந்து ஒரு நல்ல நேரம் எது அப்படி பார்க்கறப்ப, விருச்சக லக்னம் பிற்பகல்ல வருது. அது வந்து 12:15ல இருந்து 2:20 மணி வரைக்கும் மத்தியான நேரத்துல அது வந்து வருது. சரி, மாலை நேரத்துல வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்களுக்கு, மாலை நேரத்துல கும்ப லக்னத்துல 6:36 முதல் 8:35 வரை இந்த டைம் வந்து வருதுன்னு சொல்லி நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்றோம். இதுல வந்து எது நம்மளுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப, மேக்ஸிமம் எல்லாருமே ஈவினிங் தான் வந்து அத ட்ரை பண்ணுவாங்க. கும்ப லக்னத்துல இருக்கிற டைம் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகும். சிம்ம லக்னம் இருக்கிற காலையிலும் நல்ல ஒரு மேட்ச் ஆகும். அது வந்து ஒரு நல்ல ஒரு பாக்கியம். ஏன்னா சூரியனோட ஒரு பவர் வந்து முழுசா கிடைக்கும். பிளஸ் சூரியனே வெளிச்சம், அதோட வரலட்சுமியும் வெளிச்சம். அந்த காலை நேரத்துல சிறப்பது மிக சிறப்பு. கும்ப லக்னமும் வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்னு சொல்றது ஒரு ஐதீகம். கும்ப லக்னம் வந்து 6:36 மாலையில வந்து 6:36ல இருந்து 8:35 இரவு 8:35 வரைக்கும் இருக்கு. இந்த நேரமும் நீங்க வரலட்சுமி விரதத்தை பூஜையை நீங்க செய்யலாம். ஆனா இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து, இப்ப நாம சொல்றது வந்து சென்னையை வச்சுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து பூஜை நேரம், இடம் மற்றும் பஞ்சாங்கோட கணக்கீட்டின் அடிப்படையில் சிறிது வந்து இது மாறுபடலாம். அதே மாதிரி சென்னை பஞ்சாங்கத்துல அந்த ராகு காலமும் பார்க்கணும். காலையில 10:40ல இருந்து மத்தியானம் 12 வரைக்கும் வந்து ராகு காலம் இருக்கு. யமகண்டம் வந்து ஈவினிங் வந்து 3:15ல இருந்து 4:50 வரைக்கும் இருக்கு. இதையும் நீங்க பார்த்துக்கணும். நான் சொல்றது சென்னை வாசி மக்களுக்கும், தமிழக மக்களுக்கும் ஜென்ரலா சொல்றேன். அவங்க பஞ்சாங்கத்துல அவங்க இதுல போட்டிருப்பாங்க. வேணும் அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு இந்த குறிப்பு என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும்னு சொல்லுங்க. அந்த கமெண்ட் மூலியமா நான் உங்களுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் உண்டான பூஜை நேர டயத்தை நான் குடுத்துடுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 30 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. 30 டிஸ்ட்ரிக்ட்டுமே நம்ம ஷோ பண்ண முடியாது. கமெண்ட்ல நீங்க கேளுங்க. அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். சரி. இத நம்ம அதுக்கு அடுத்து இது இது மட்டும் தெளிவுபடுத்துறதுக்கு எப்படி அப்படின்னு சொன்னா, அருகில் உள்ள நீங்க வந்து ஒரு பண்டிதரை போய் அணுகலாம். இல்ல ஒரு கோவில்ல இருக்க அர்ச்சகரை போய் கேட்கலாம். இல்ல ஒரு ஆச்சாரியா குடும்பம் வந்து அத கடைபிடிப்பாங்க. ஆச்சாரியா இருக்கிறவங்க வந்து இந்த தச்சு வேலை செய்றவங்க, நகை வேலை செய்றவங்க கண்டிப்பா வரலட்சுமி விரதம் செய்வாங்க. அவங்களுக்கு அந்த சாஸ்திரம் தெரியும். அதனால வந்து ஆச்சாரியா குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்சா வந்து காலை நேரத்தில் பூஜை செய்ய முடிந்தால் அதை நீங்க செய்யுங்க. அதத்தான் வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல நேரமா அப்படி வந்து நம்ம சொல்றோம். மத்தபடி வந்து சிம்ம லக்ன பூஜை வந்து நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பானது, நல்ல ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியது. ஏன்னா சூரிய பகவானோட ஆதிக்கம் உள்ள லக்னம் அது. காலையில 7 முதல் 7 7:04 முதல் ஆக்சுவலி குறிப்பா சொல்லணும்னா 7:04 முதல் 8:39 வரை இதில் பூஜை செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? மாலை நேரம் செய்வது மிக சிறப்பு. அது வந்து ஒரு கும்ப லக்னத்துல வந்துருது. முடிஞ்சா காலை நேரத்துல முயற்சி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா மாலை நேரத்துல செய்யுங்க, நல்லாவே இருக்கும். சரிங்களா? இப்ப அடுத்து கலசம் வைக்கும் முறைய பத்தி நம்ம பார்க்கலாம். வரலட்சுமி கலசம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நீங்க வந்து ரொம்ப ஒரு பெருசுன்னு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு உண்டான ப்ரொசீஜரை பார்ப்போம். முதல்ல வந்து நீங்க வீட்டை சுத்தம் செஞ்சு பூஜை அறையை தூய்மைப்படுத்தி வைங்க. வாசலில் அழகான கோலம் போடுங்கள் காலையில். முடிந்தால் மாவிலை தோரணம் கட்டலாம். அந்த மாங்காய் இலை இருக்கு பாத்தீங்களா? அதை தோரணமா நீங்க முன்னாடி ஃப்ரண்ட் நிலக்கதவுல நீங்க கட்டலாம். பூஜை செய்யும் இடத்துல ஒரு சிறிய ஒரு மனை அல்லது பலகையை வைத்து அதன் மீது சுத்தமான துணியை விரிக்கவும். அந்த ஒரு பட்டு துணி விரிக்கலாம், நீங்க ஒரு இல்ல மஞ்சள் துணி விரிக்கலாம். ஒரு டேபிள் மாதிரி வச்சு நீங்க அதை செய்யலாம். அதன் மீது கோலம் போட்டு மஞ்சள் அல்லது அரிசியால் ஒரு சிறிய மேடை போன்று அமைக்கலாம். அந்த விரிசி அதை வந்து ஒரு நல்ல ஒரு விரிசல் போட்டு நல்லா பண்ணலாம். சரி, இப்ப இந்த கலசத்துக்கு வருவோம். ஒரு கலசம் நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வீட்டுல இருக்கும், பழைய கலசம் இருக்கும். இல்லைன்னா கலசம் இல்லாதவங்க வாங்கி கொள்ளுங்க. சரிங்களா? ஒரு சுத்தமான கலசத்தை எடுத்துட்டு அது வந்து கழுவிட்டு நல்லா சுத்தமான கலசத்தை எடுத்துட்டு அதுல தண்ணீர், மஞ்சள், குங்குமம், சந்தனம், அட்சதை, நாணயம், வாசனை பொருட்கள், மாவிலைகள், தேங்காய், மஞ்சள் பூசிய கயிறு அல்லது காப்பு, பூக்கள், அம்மனுக்கான ஆடை மற்றும் அலங்கார பொருட்கள் இவை எல்லாத்தையுமே வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். கலசத்துல வந்து தண்ணீர் நிரப்பி குடும்ப வழக்கப்படி அதுல மஞ்சள், அட்சதை, நாணயம் போன்றவற்றை போடலாம். கலசத்தின் வாயில மாவிலைகளை வந்து அந்த சுத்தி ரவுண்ட்ல வச்சு அதன் மேல மஞ்சள் பூசிய தேங்காயை வைக்கணும். நீங்க நிறைய அந்த கல்யாண இதுல பூஜையில பார்த்திருப்பீங்க. விநாயகர் அந்த சதுர்த்தி பூஜையில வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இல்ல வீடு பால் காய்ச்சறப்ப உங்களுக்கு அந்த வச்சு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. கலசத்துல அந்த தேங்காய் வச்சு கொடுத்துருவோம். சேம் மெத்தட் தான்.
பெருசா இது வந்து நீங்க வந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தேங்காயெல்லாம் அந்த குங்குமம் இதெல்லாம் வச்சு பூசி எப்படி அலங்கரிக்கணுமோ அது தகுந்தாப்புல நீங்க செஞ்சுட்டு, பின்னர் அந்த கலசத்திற்கு அம்மன் முகம் மாதிரி அந்த செட்டப் நீங்க பண்ணீங்கன்னா, அது வந்து ஒரு வரலட்சுமியோட அருள் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரா இருக்கும். அந்த செட்டப் நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதே மாரி சில வீட்ல சின்ன கலசம் வைப்பாங்க, பெரிய கலசம் வைப்பாங்க. அதுக்கு தகுந்தாப்புல அதுக்கு வந்து சுத்தி துணிகள் போடுவாங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். குடும்பத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். சரிங்களா? ஸோ அப்ப அதுக்கப்புறம் வந்து அடுத்து நம்ம வந்து அந்த வரலட்சுமி நீங்க அந்த விக்கிரகம் வச்சிருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஃபோட்டோ வச்சிருந்தாலும் சரி, அதுதான் ஃபோட்டோ இருந்தா சின்ன அந்த பட்டு புடவை மாதிரி இருக்கும். அந்த துணிய வந்து நீங்க அம்மனுக்கு கீழ அந்த ஃபோட்டோக்கு கீழ வைக்கலாம். அத சுத்தி வைக்கலாம். இல்ல நீங்க விக்கிரகமே வச்சிருந்தாலும் அதுக்கு தகுந்தாப்புல அந்த பட்டு துணிய நீங்க அலங்கரிக்கலாம். அதே மாரி வரலட்சுமிக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம். நீங்க குங்கும சந்தனத்த வச்சும் அவங்கள மொத்தத்துக்கு நீங்க அலங்கரிச்சா ஒரு அழகா இருக்கும். அது ஒரு சுபிட்சமாவும் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அதுக்கு என்னென்ன பூ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, மல்லிகை பூ நீங்க யூஸ் பண்ணலாம். ரோஜா யூஸ் பண்ணலாம். செவ்வந்தி வந்து மிக சிறப்பு. போன்ற மலர்கள்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாரி வீட்டில் இருக்கும் வளையல்கள், நெக்லஸு, அப்புறம் வந்து காதல் போடும் புதுசா இருக்கிற தோடு, இதெல்லாம் வச்சு நீங்க வந்து அம்மனுக்கு நீங்க குடுக்கலாம். நீங்க யூஸ் பண்ணாதத குடுங்க. நீங்க புதுசா வாங்கி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? அத குடுங்க. யூஸ் பண்ணத அம்மனுக்கு போடக்கூடாது. சரிங்களா? அதே மாரி இதெல்லாம் போடுறப்ப, அலங்கரிக்கிறப்ப அம்மன நெனச்சுக்கிட்டே நீங்க செய்யணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வரலட்சுமி சாமிய கும்பிடுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனப்பக்குவத்தையும் ஏற்படுத்தி, ஒவ்வொரு விஷயங்கள் நீங்க செய்யறப்ப, அத நெனச்சுக்கிட்டே செய்யறப்ப, உங்களுக்கு இன்னும் அதனுடைய பாக்கியம், முழு பலனை கிடைக்கும் மாரி செய்யும். சரிங்களா? சரி. இப்ப இத வந்து நம்ம பூஜை செய்யறத பத்தி நம்ம சொல்லிட்டோம். பூஜை செய்யறத நம்ம சொல்லிட்டோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம், அந்த சாருமதி கதையா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதோட தொடர்ச்சி தான். இதோட பூஜையோட தொடர்ச்சி இந்த கதைய நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த சாருமதி கதை வந்து மிகவும் பிரபலமான கதை. புராண கதையில ஒரு இது. அந்த இதுல வந்து அப்படி பார்க்கிறப்ப வந்து, மகத நாடுன்னு சொல்லிட்டு ஒரு நாடு வந்து முன்னோர்கள் வந்து அத குறிப்பிட்டிருக்காங்க. அந்த குண்டினபுரம் சொல்ற ஒரு நகரத்துல இருந்ததா வந்து அந்த மகத நாடு இருந்ததா சொல்லி ஒரு கதை நம்மளுக்கு இருக்கு. அங்க வந்து சாருமதி என்ற ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் கணவனையும், குடும்பத்தினரையும் பக்தியுடன் கவனித்து நல்ல மனதுடன் வாழ்க்கை நடத்தி வந்தாள். ஒரு நாள் சாருமதி வந்து கனவுல வந்து மகாலட்சுமி தோன்றி, "நீங்க வந்து என்ன நெனச்சு நீங்க வந்து விரதத்த இரு. உனக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு நான் நன்மை செய்வேன்." அப்படின்னு சொல்லிட்டு சாருமதிக்கு கனவுல வரலட்சுமி வந்து சொன்னதா ஒரு ஐதீகம். அதன்படி சாருமதி பக்தியுடன் விரதத்தை கடைபிடித்து வரலட்சுமி பூஜையை செஞ்சாங்க. அவங்களோட சேர்ந்து ஊரில் இருந்த பெண்களும் இந்த பூஜையை செஞ்சதா சொல்லி அந்த புராண கதை வந்து சொல்லுது. அது செஞ்சதுனால அவங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் அடைஞ்சதாகவும், அவங்களோட வம்ச விருத்தி ஃபுல்லா ஆயி, அவங்களும் ஒரு செல்வ செழிப்பா வாழ்ந்ததாகவும் அந்த புராண கதையில சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், இதுல என்னன்னா நடந்தது வந்து அவங்க அத கடைப்பிடிச்சு அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்துல அன்போட இருந்திருக்காங்களா? அதே மாரி ஆரோக்கியத்தோட மெயின்டெயின் பண்ணியிருக்காங்களோ, நல்ல எண்ணங்கள் வச்சு வாழ்ந்திருக்கிறதாகவும், ஒற்றுமையோட அவங்க இருந்ததாகவும், அவங்களுக்கு அந்த தானம் செய்யும் மனசு இருந்து எல்லா விதத்திலும் தானம் செஞ்சதாகவும் அந்த புராண கதையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம தானத்த பத்தி நம்ம சொல்றதுனால இந்த கதைய ஒரு பலன் நீங்கள் அடைய வேண்டும் என்றால், அதில் தானம் மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். தானம் செய்தால் தான் அந்த பலன் பூர்த்தி அடையும். பல யாகங்களை மன்னர்கள் முன்னொரு காலத்தில் பல யாகங்களை ராஜாக்கள் செய்தனர். அந்த யாகத்தோட வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க தான தர்மம் பண்ணாதான் கிடைக்கும். அன்னைக்கு அந்த விரதம் இருந்த தொடர்ச்சியான நாள்ல இருந்து, அவங்க ஒரு குறிப்பிட்ட டேட் வரைக்கும் தானம் தர்மம் பண்ணியே ஆகணும். அத வந்து ஆச்சாரியாரோ, இல்ல பண்டிதரோ வந்து அவங்க சொல்லுவாங்க. இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் நீங்க தானம் தர்மம் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் இந்த பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அத கன்டினியூயா ராஜாக்கள் பண்ணாங்க. பண்ணி அவங்க அதனால தான் அவங்க வந்து அவ்வளவு பெரிய ஒரு பேரும், புகழும், நாட்டை கட்டிக் காக்க வேண்டிய அருளும் அவர்களுக்கு கிடைத்தது. அதுதான் தானம் என்பது மிக முக்கியம். ஒரு பூஜையை நீங்கள் செய்தால், தானம் என்பது செய்தால் மட்டுமே அதனுடைய முழு பலன் நீங்கள் பெற முடியும் என்பது ஐதீகம். புரியுதா? இத கண்டிப்பா நீங்க கடைபிடிக்கணும். சரி. இப்ப நம்ம வந்து பூஜைய பத்தி நம்ம சொல்றோம். இந்த பூஜையில ஒரு முக்கியமான விஷயம், முதலில் நாம் யானைமுக விநாயகரை வழிபட்டு தான் லட்சுமிக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வ அம்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் சங்கல்பம் உங்களுக்கு முடிஞ்சா, உங்களுக்கு தெரிஞ்சா அத செய்யுங்க.
அப்படி இல்லைன்னா நீங்க எப்பயும் போல சாமி கும்பிடுங்க. அப்ப வேண்டப்ப வந்து நீங்க எங்கள் குடும்ப நலனுக்காகவும், ஆரோக்கியத்திற்காகவும், குடும்ப ஒற்றுமைக்காகவும் உங்களை நாடி நான் பிரார்த்திக்கிறேன். எங்களுக்கு சகல அம்சமும் தர வேண்டும் என்று நீங்கள் மனதார நினைத்து நீங்கள் சங்கல்பம் செய்து சாமியை நீங்க வேண்டலாம். நான் சொன்ன மாதிரி நீங்க செவ்வந்தி பூ வச்சு நீங்க செய்யலாம். ரோஜா மலர்களை வச்சு செய்யலாம். அன்னைக்கு வந்து நெய் தீபம் போடுங்க. பழங்கள் வச்சு நீங்க பூஜை செய்யுங்க. தேங்காய், நெய்வேத்தியம், பால், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வந்து மாலை போட்டு, மஞ்சள், குங்குமம் வச்சு, இதெல்லாம் வந்து குடும்ப வழக்கப்படி நீங்க எப்படி செய்வீங்களோ கண்டிப்பா செய்யுங்க. கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையே தரும். அதே மாதிரி வரலட்சுமியோட அஷ்டோத்திரம், வரலட்சுமியோட சோஸ்திரம், அது மந்திரம் தெரிஞ்சிருந்தா அதோட நீங்க பக்தியோட நீங்க சொல்லி, அதோட முறையான நீங்க வழிபாடு செஞ்சா மிகப்பெரிய சிறப்பை பெறுவீர்கள். மேக்ஸிமம் நீங்க வீட்டில் இருக்கிற சொந்தக்கார பெண்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க இந்த பூஜைய செய்யுங்க. பலன் அனைவருக்கும் கிடைக்கட்டும். உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மத்தவங்களோட சேர்த்து அத பண்றப்ப அதனுடைய பலன் மிகப்பெரியதாக இருக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. புரியுதா உங்களுக்கு? அதே மாரி அன்னைக்கு வரலட்சுமி நோன்பும் இருப்பாங்க. நோன்பு கயிறு யூஸ் பண்ணுவாங்க. இது கடைசியா அது வந்து மக்கள் வந்து அத செய்யற ஒரு விஷயம் தான். அந்த வரலட்சுமி விரதத்த வந்து பல பெண்கள் நோன்பு இருந்து பூஜை செய்றாங்க. இது வந்து அவங்களோட உடல்நிலை, வயது, கர்ப்பம், மருந்து உட்கொள்ளுதல் போன்றவற்றை வச்சு நீங்க அதுக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து கடைபிடிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க. விரதத்தின் நோக்கம் வந்து உடலை வருத்துவதல்ல. இறைவனை பக்தியுடன் நினைப்பதே முக்கியம். அதுதான் வந்து நான் சொல்றேன். ஒவ்வொரு காலையில எழுந்ததுல இருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்க சாமி கும்பிடுற வரைக்கும், அந்த வரலட்சுமி நெனச்சுக்கிட்டே நீங்க செய்யுங்க. அதுதான் உங்களுடைய பலனை வந்து மிகைப்படுத்தும். சரிங்களா? அதே மாரி பூஜை முடிஞ்ச பிறகு குடும்ப வழக்கப்படி நீங்க மஞ்சள் கயிறு அல்லது நோன்பு கயிற வச்சு நீங்க பூஜையில வச்சு பெண்கள் நீங்கள் அணிந்து கொள்ளலாம். இது வழக்கமாக அனைவரும் செய்வதுதான். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு மங்களகரமான ஒரு பலனை அளிக்கும். வரலட்சுமி அம்மனை நீங்க நல்லா வேண்டுறப்ப நான் சொன்ன மாரி, "அம்மா எங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைக்கட்டும். கணவன், மனைவி ஒற்றுமை அதிகரிக்கட்டும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கட்டும். வீட்டில் செல்வமும் வளமும் பெருகட்டும். துன்பங்கள் நீங்கட்டும். நல்ல வேலை, தொழில் வருமானம் கிடைக்கட்டும். எங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் மன அமைதியும், இறை அருளும் கிடைக்கட்டும். நாங்கள் மட்டும் அல்லாமல் அனைவரும் நலமாக வாழ அருள் புரிய வேண்டும்" என்று மனதார வரலட்சுமியை நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். புரியுதுங்களா? இந்த 2026ஆம் ஆண்டின் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நீங்கள் தமிழக சம்பிரதாயப்படி நீங்கள் இந்த தேதியை நீங்கள் முக்கியமாக நாளாக வைத்து நீங்கள் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தை சொன்ன டேட்டு போல நீங்க இத கடைபிடிங்க. பூஜை நேரத்த பத்தி உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். உங்க எந்தெந்த ஊருன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்குண்டான நேரத்த உங்களுக்கு நானு அந்த கமெண்ட்லயே ரீப்ளை பண்ணிருவேன். கண்டிப்பா இந்த வரலட்சுமி விரதம் உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு சுப பாக்கியத்தை தரட்டும். சரிங்களா? நாமும் வாழ்க, அனைவரும் வாழ்க. இதுவே நம்மளுடைய சாதக விதி 320 டிவியோட நோக்கம். இதில் கிட்டத்தட்ட நெறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம கஸ்டமர் வந்து நெறைய வந்து எனக்கு ஃபோன் பண்ணிலாம் சொல்றாங்க. இன்னும் வந்து எங்களுக்கு ஒரு மத்த விஷயத்தெல்லாம் தெளிவா சொல்லுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லிக்கொண்டே வருவோம். கிட்டத்தட்ட ஒரு 120 வீடியோ நான் போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸோட நீங்க ஆதரவு தந்துட்டு வரீங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எந்தெந்த டைம் உங்களுக்கு வேணும்னு சொல்றதையும் எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். உங்களுடைய குடும்பத்தினருக்கும், குடும்ப நண்பர்களுக்கும் நம்ம வீடியோவ ஷேர் செய்யுங்க. நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான அழுத்துங்க. வரலட்சுமி அம்மனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்ங்க. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக! ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக! ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக! நன்றி, வணக்கம்.